எப்போ சப்பாத்தி பண்ணாலுமே ஒரே மாதிரியாக ரெகுலராக வைக்கிற குருமாவே வச்சிட்ருக்கீங்களா? நம்மளுக்கே சாப்பிட்டு போர் அடிச்சு போயிருக்கோம்லங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லவா வேணும்? இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 5 டைப் ஆஃப் குருமா பண்ணி காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு முறையும் ஒன்று ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அதில் பொடியாக நறுக்கின பூண்டு வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பை பாலில் ஊற வச்சுருக்கேன். அதை அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு துண்டு பட்டரும் கசூரி மெத்தியும் சேர்த்துட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக முள்ளங்கி குருமா பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் இட்லி, தோசை, சப்பாத்தி, கோதுமை தோசை கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். முள்ளங்கியில் போய் குருமா வச்சா நல்லா இருக்குமான்னு யோசிக்கவே தேவையில்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியும் இது கூட சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான முள்ளங்கி குருமா ரெடிங்க. இதில் ஹைலைட்டு இந்த கடைசியாக ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறது தாங்க. எந்த குருமாவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முட்டை உடச்சி ஊற்றுனீங்கன்னா கடைசியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து தக்காளி குருமாங்க. இந்த தக்காளி குருமா இட்லி, தோசைக்கு, சப்பாத்தியை விட சூப்பராக இருக்குங்க. இப்போ தக்காளி குருமா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக சோம்பு, அது கூட கொஞ்சமாக கசகசா, ஒரு 7-8 பல் பூண்டு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதை ஆற வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை கொதிக்க வச்சதுக்கப்புறமா இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி குருமா ரெடி. அடுத்ததாக நல்லா மணக்க ஒரு வெஜ் குருமா சூப்பராக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு ஏற்றாப்பால் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வேறு எந்த பேக்கெட் மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல. மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 4-5 முந்திரி பருப்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய் சேர்த்து கூடவே கொஞ்சம் சோம்பும் சேர்த்து அதையும் அரைச்சி விசில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு தேங்காய் அரைச்ச பேஸ்ட் அது கூட சேர்த்துட்டு மல்லித்தலை, புதினா சேர்த்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெஜ் குருமா ரெடி. சப்பாத்திக்கு கடையில் வாங்குற சன்னா மசாலா பேக்கெட் இல்லாமலே சன்னா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், இது மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் சேர்த்துருக்க சீரக சோம்பு பவுடரே நல்ல வாசனையும் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இதில் தேங்காய், முந்திரி பருப்புன்னு எதுவுமே நம்ம அரைச்சி சேர்க்க தேவையில்ல. கிரேவி திக்காக இருக்கிறதுக்காக 2 தக்காளி, வேக வச்ச கொண்டக்கடலை கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி பச்சை வாசனை போகிற வரையும் சுண்ட வச்சா நமக்கு இந்த மாதிரி நல்லா கிரேவியாக கிடைக்கும். இது கூட வேக வச்ச சுண்டலை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை, கசூரி மெத்தி சேர்த்துட்டு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சன்னா மசாலா ரெடி. குருமா எவ்வளோ நல்லாயிருக்குமோ அது மாதிரி இந்த மாதிரி ரைத்தாவும் நல்லாயிருக்கும். நான் இதில் வெண்டைக்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள், டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சீரகம் கொஞ்சம் சேர்த்து இடித்து இந்த மாதிரி கொரப்பாக இடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ண வெண்டைக்காய், ரொம்ப பொடியாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில்
நறுக்குன வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் இடித்து வச்சுருக்க பச்சை மிளகாய், சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இதுவும் நல்லா பச்சை மிளகாய் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, உளுத்தப்பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.